அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லோருமே இந்த கிளாஸ்லேயும் சரி, அதே மாதிரி நேராக நான் போய் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போதும் சரி, எல்லாருமே சார் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு புரியுது இந்த ஒரு விஷயம் பண்ணாதான் நான் அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாதான் இன்னும் ஜாஸ்தி ஆகுது, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. பொதுவாகவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போய் மெடிடேஷனில் உட்காந்தோடனே டோட்டலாக தாட்ஸ்ன்றதே இல்லாமல் போயிடும் போல, யாரெல்லாம் தியானத்தில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தாட்ஸே வராது போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நான் முன்னமே சொல்லியிருக்கேன், இந்த 5 புலன்களால் தான் உங்களுக்கு இந்த எண்ணங்கள் என்பது உருவாகுது. இப்படி ஒன்று பார்த்த உடனே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் மைண்டு. அப்போது இப்போ நீங்கள் கண்ணை மூடி உக்காந்த உடனே தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உள்ள மனம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ மனம் ஓடிச்சுன்னா தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த தாட்ஸ்ல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? ஏன்னா டெய்லியும் இவ்வளோ தாட்ஸ்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் டயர்ட் ஆயிடுறான். இன்னைக்கு வேலை பார்க்கறது கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் அந்த தாட்ஸ்னால மட்டுமே ரொம்ப எதுவுமே பண்ண முடியாமல், அதுவும் ஏதாவது ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து டோட்டலாக வெளியவே வர முடியாமல் அதில் மூழ்கி போயிடுறோம். அந்த எண்ணங்கள் வந்து அதை திங்கிங்குள்ள எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு கூட போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே வருத்தப்பட வைக்கிறது எல்லாமே எண்ணங்கள் தான். அப்போ இதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், அவேர்னஸ் அப்படின்றது தான் இதுக்கான எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன். அதுதான் மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்கும். ஆன்மீகத்தை ஒரு வார்த்தையில் முடிப்பதாக இருந்தால் அவேர்னஸ் தான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தோம்னா, இப்போது ஒரு வீட்டு கதவை நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க. வீட்டு கதவை திறந்து வச்சுருக்கும் போது உள்ளே ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 100 பேர் வர்றதை கவனிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நபர் ஸ்டாப் ஆவாங்க, வரக்கூடிய நபர்கள் ஸ்டாப் ஆவாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வரக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேர் கிராஸ் ஆன உடனே 11வது பேரை அப்படியே வாட்ச் பண்ணி அவன் பின்னாடியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ மீதி வந்திருக்கக்கூடிய அந்த 90 பேர் யாருன்னே தெரியாது. 89 90 பேர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. 11வது பேர் அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100 பேர் வர்றதில்ல. அப்படியே 11வது நபருக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் போயிடுவீங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மீதி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ இது பின்னாடியே நம்ம போகும்போது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது அதிகம். ஒன்றுத்தின் பின்னாடி அப்படியே டிராவல் பண்ணிங்கன்னா அதனோட பாதிப்புகள் என்பது அதிகம். இப்போ வர்றதை சும்மா ஜஸ்ட் கவனிச்சிங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே அது இல்லாமல் போகும். அதனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு விஷயத்தை கவனிக்க அந்த இடத்தில் அந்த நிலையே இல்லாமல் போகும். ஒரு பெயின் இருந்ததுன்னா அந்த பெயினை கவனிச்சிங்கனாலும் அந்த பெயினே இல்லாமல் போகும். ஒரு எண்ணங்கள் வருவதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த எண்ணங்களே இல்லாமல் போகும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளோட பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் ஜேர்னல் ப்ராக்டிஸில் எண்ணங்களை கவனித்து நான் ப்ராசஸ் பண்ண சொல்லுவேன். அதுக்கு சில நம்ம மெத்தட் நம்ம டீச் பண்ணுவோம். அப்போ அவங்க கவனித்து பார்க்கும்போது தான் தெரியும், என்னங்க எனக்கு எண்ணமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணங்களே வரலன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான எண்ணங்கள் வருதுன்றதை கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் என்பது நிற்குது. அப்போ கவனிக்காதனால இஷ்டத்துக்கு இந்த எண்ணங்கள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உள்ள வரக்கூடிய பர்சன் பின்னாடியே டிராவல் பண்ணிடாம யார் யார் வராங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும். அது எந்த பாதிப்பும் கொடுக்காது, அது எந்த பிரச்சனையும் இல்லை, வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு நபருக்கு பின்னாடி போறதுனால தான் பிரச்சனை. இப்போ நான் உள்ள வரக்கூடிய அந்த நபர் அப்படின்னு சொன்னது எண்ணங்களாக வச்சுங்க. பின்னாடியே டிராவல் பண்றீங்க அப்படின்னா அது பேர் திங்கிங்காக வச்சுங்க. இப்படி பின்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்பது இருக்கும். வரவன சாட்சியாளனாக இருந்து ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே இவன் வரானா அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதனால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு ஏற்படாது, இதனால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. அப்போ கவனிக்கிறது மட்டும்தான் உங்களோட மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்குமே தவிர, ஐயோ ஏன் இப்படி வந்தது, ஐயோ இது எனக்கு வரவே கூடாதே அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை உங்களால் நிப்பாட்ட முடியாது. குரங்கை பற்றி நினைக்காத அப்படின்னா குரங்கை பற்றி நினைப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த மாத்திரை சாப்பிடுவோம் குரங்கை பற்றி நினைக்காதுன்னு சொல்லி நம்ம அந்த நிறைய ஸ்டோரி கேட்டிருப்போம். அப்போ இந்த சாப்பிடும்போது நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா கூட அந்த நினைப்பு எனக்கு இருந்திருக்காது. இப்போ சாப்பிடும்போது சொல்லும்போது எனக்கு அந்த பற்றின நினைப்பாக தான் இருக்குது, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கூடிய கேள்வி தான். அப்போ எதை நினைக்காதீங்கன்னு சொல்கிறோமோ அதன் பின்னாடி தான் அந்த மனம் என்பது ஓடும், தாட்ஸும் கிரியேட் ஆகும். அதனால சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் என்பது வரும்,
அதை நிறுத்துறதுக்கு சில பயிற்சிகள் மூலமாக தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஐயோ எனக்கு இந்த டைம்ல வந்து வருது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் வந்து தியானம் பண்ணவங்களுக்குலாம் அப்படி வந்திருக்காதோ அப்படின்லாம் நீங்க நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ திடீர்னு போய் ஒரு பிராக்டிஸே இல்லாம திடீர்னு ஒரு களத்துல இறக்கி விட்டா நம்மளுக்கும் விளையாட தெரியாது. கபடி விளையாடுனா விளையாட தெரியாது, கிரிக்கெட் விளையாடுனா விளையாட தெரியாது, ஃபுட்பால் விளையாடுனா விளையாட தெரியாது, ஒலிம்பிக்ஸ்ல ஓடுனா ஓட தெரியாது. அப்ப இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் பிராக்டிஸ் பண்ணியிருந்தானா அங்க பிராக்டிஸ் பண்ணி வந்து அந்த களத்துல நிக்கிறவன் பிராக்டிஸ்ன்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்ல. அப்ப நம்மளும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா அது எப்படி ஓடணும், எந்த மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூடிய எல்லா விஷயமும் தெரியும். எதையுமே கடைபிடிக்காம இருக்கும்போது, மனம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம இருக்கும்போது, அந்த மனதை கட்டுப்படுத்தி நடக்க தெரியாம இருக்கும்போது, திடீர்னு ஒரு தாட்ஸ் வரும்போது அதை கண்ட ஒரு பயம் வரத்தான் செய்யும். திடீர்னு ஒரு களத்துல இறக்கி விட்டா எப்படி வரும், ஐயோ இது எனக்கு தெரியாதேங்க அப்படின்னு ஒரு பயம் வர்ற மாதிரி அது கவனிச்சு பழகுனா ஒரு கடத்துக்கு மேலே இது இந்த பயம் என்பது போயிடும். ஐயோ எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை கண்டு பயப்பட மாட்டீங்க, நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. ஆனால் சிம்பிள் அப்படின்னு சொல்றீங்களா, எப்பயுமே விழிப்புணர்வாக இருக்க முடியுமா அப்படின்னா ஒரே விஷயம் தான், விழிப்புணர்வாக எப்பயும் இருக்க முடியலனாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு திரும்ப உங்களோட மைண்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது போதுமானது. இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இந்த கான்சியஸ்னஸை பற்றி, இந்த அவேர்னஸை பற்றி ஒரு கிளாஸ் நம்ம எடுக்க இருக்கிறோம், தாரண சித்தி அப்படின்னு சொல்லி. கூடிய விரைவில் அந்த கிளாஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். முடிஞ்சா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிங்க. 3 days அல்லது 5 days கிளாஸாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். இது வந்து 1-on-1 செக்ஷன்ல பேசின ஃபீட்பேக்காக கூட எடுத்துக்கலாம் சார். நேற்று நான் உங்ககிட்ட பேசும்போது என்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ வந்து தைரியம் வந்துருச்சு சார். தைரியம் வந்திருக்குது. ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது. ஒரு பயம் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் சார். நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது சார். பயம் இல்லை, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எதுவா இருந்தாலும் என் கூட வந்து தெய்வம் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு சார். உங்களோட அட்வைஸ்ன்னு சொல்லலாம், கைடுன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார்.